ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாலை வச்சு பன்னீர் திரிக்க போகிறோம். பன்னீரை திரித்து அந்த பன்னீரை வச்சு பன்னீர் மசாலா செய்ய போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் அது நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ பன்னீர் திரைக்க போகிறோம். அந்த பன்னீர் திரைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் பாலும் ஒரு எலுமிச்சம்பழமும் எடுத்திருக்கேன். போய் இப்போ திரைச்சி பார்த்துருவோம் வாங்க. இப்போ இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்குவோம். பால் பொங்கி வர மாதிரி இருக்குது. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சிக்க வேண்டியதான். இப்போ நான் 1/2 பழம் எடுத்திருக்கேன். இது பாருங்கள் ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் தேவையான போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நல்லா திரிஞ்சு வந்திருக்கான்னு பார்க்கணும். ஒரு வேளை திரிஞ்சு வரலைன்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் நிமிஷம் வேணும்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதோட அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். பாருங்கள் இறக்கி ஒரு 10 செகண்ட் ஆகுது. நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இதை ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் அடியில் ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு இப்போ அதை ஃபில்டர் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ நல்லா வடிகட்டிடுச்சு. இந்த தண்ணி நமக்கு தேவையில்லாத கீழே ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த துணியை மட்டும் பிடிச்சி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் இப்போ நல்லா புழிஞ்சிக்கிட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்கு மேலே வெயிட்டு தூக்கி வச்சோம்னா எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் திரும்ப வந்துடும். இது குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது வைக்கணும். நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுருவோம் வெயிட்டை. இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப இப்போ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் போய் மில்க் ட்ரேயில் வைக்க போகிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு செஞ்சுருவேன். இப்போ நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரத்துக்குள்ளே செய்கிற மாதிரி இருந்ததுனாக்கா ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்ச பன்னீரை வெளியே எடுத்துட்டோம். இப்போ இந்த பன்னீரை வச்சு சிம்பிளான ஒரு பன்னீர் மசாலா செய்ய போகிறோம். இந்த பன்னீர் மசாலா உங்களுக்கு ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு. இது எல்லாமே 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். வெங்காயம் 1, தக்காளி 2 எடுத்துருக்கேன். இப்போ மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ பன்னீரை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம்.
இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுருவோம். அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் இப்போ கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலையில் போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளியை கொட்ட போகிறோம். மிளகு பொடியை தவிர இப்போ மீதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அது சிம்பிளாக செய்யணுங்கிறதுனால உங்களுக்கு நான் அது ரெண்டும் சேர்க்கல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து பெப்பர் பொடியும் பன்னீரையும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஒரு 10 செகண்ட் கிண்ணா போதும். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுன்னு நினச்சிடாதீங்க. இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.